அனைவருக்கும் வணக்கம். 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் திரை உலகத்தில் ஆளுமையாக விளங்கிய பல கலைஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு தெரியாத அவங்களுடைய பல பக்கங்களை நாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் திரை உலக ஆளுமை நகைச்சுவை நடிகர் கல்லாப்பெட்டி சிங்காரம். கொஞ்சம் திருட்டு மொழி, வெள்ளந்தியான கிராமத்து முகவெட்டு, கொஞ்சம் கோயமுத்தூர் மண் வாசனை கலந்த பேச்சு, ஒரு ஆடு மனுஷனை மாதிரி மிமிக்ரி பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு தனித்தன்மையான குரலுக்கு சொந்தக்காரர் தான் கல்லாப்பெட்டி சிங்காரம். சொந்த ஊர் கரூர் அப்படின்னாலும் கூட அவர் நாடகம் போடாத ஊரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தாண்டியும் பல இடங்களுக்கு போய் நாடகம் போட்டவர். நாடக நடிகராக ஆரம்பித்து ஒரு வெற்றிகரமான நாடக குழுவுக்கு சொந்தமானவராகவும் இருந்தார் கல்லாப்பெட்டி சிங்காரம். நாடக நடிகர்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்த போது கல்லாப்பெட்டி சிங்காரமும் சினிமாவில் அறிமுகமாயிட்டார். 1976 வெளிவந்த மோட்டார் சுந்தரம்பிள்ளை படத்தில் நகை திருடக்கூடிய வியாபாரி வேஷத்தில் நாகேஷோட நடிச்சிருப்பாரு கல்லாப்பெட்டி சிங்காரம். அதுக்கு பின்னாடி காவல்காரன், அத்தை மகள், சொர்க்கம், மறுபிறவி, எடுப்பார் கைப்பிள்ளை, குமார விஜயம் இது மாதிரியான படங்களை சின்ன சின்ன வேஷங்களை நடித்தார். 10 ஆண்டுகள் சினிமாவில் நடிச்சிருந்தாலும் கூட தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரலையே அப்படின்னு அவருக்கு சினிமா மேலேயே வெறுப்பு வந்துச்சான். அதுக்கு பின்னாடி 2 ஆண்டுகள் சினிமா பக்கமே அவர் திரும்பியே பார்க்கல. தனக்கு வருமானமும் பெயரும் புகழும் தரக்கூடிய நாடகத்தில் மட்டுமே தன்னுடைய முழு கவனத்தையும் அவர் செலுத்திட்டு இருந்தார். தேனாம்பேட்டை பகுதியில் தான் நாடக நடிகர்கள் பெரும்பாலும் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில் 92C அப்படின்னு ஒரு மேன்ஷன் இருந்தது. அந்த மேன்ஷனில் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் சங்கிலி முருகன், செந்தில், பாக்கியராஜ், RS மனோகருடைய நாடகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன முருகன், இப்படி பலரும் தங்கியிருந்தாங்க. அதில் சின்ன முருகனோட கல்லாப்பெட்டி சிங்காரமும் தங்கியிருந்தார். கல்லாப்பெட்டி சிங்காரம் கரூர்காரர். கொங்கு வட்டார மொழியில் அவர் பேசுறதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு, பாடி லாங்குவேஜ் இருக்கும். அப்படி அவருடைய பேச்சு, உடல் மொழியால் ஈர்க்கப்பட்டார் அங்கே தங்கி இருந்த பாக்கியராஜ். அப்போ பாக்கியராஜ் டைரக்டர்லாம் ஆகலை. நாம டைரக்டர் ஆகும்போது கல்லாப்பெட்டி சிங்காரத்தை நல்லா பயன்படுத்திக்கணும், அவருடைய நடிப்பு திறமையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் பாக்கியராஜ். நினைச்சது மாதிரியே அவருக்கு சுவரில்லாத சித்திரங்கள் பட வாய்ப்பு கிடைச்சதும் தன்னுடைய முதல் படத்தில் தனக்கு அப்பாவாக நடிக்கக்கூடிய வாய்ப்பை கல்லாப்பெட்டி சிங்காரத்துக்கு அவர் கொடுத்தார். அது வரைக்கும் 2 ஆண்டுகள் சினிமா பக்கமே தலை காட்டாத கல்லாப்பெட்டி சிங்காரம் தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து அங்கீகரித்திருக்கக்கூடிய பாக்கியராஜ் மேல கொண்ட ஒரு மரியாதையினால அந்த பாத்திரமாகவே அவர் மாறி போயிட்டார். சுவரில்லாத சித்திரங்கள் படம் வெளியானப்போ கல்லாப்பெட்டி சிங்காரத்தின் பிரத்யேகமான அந்த வாய்ஸ் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துச்சு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடுக்காதுடா அப்படின்னு தன்னுடைய மகன் பாக்கியராஜோட கோபிச்சுக்கிறதா இருக்கட்டும், கவுண்டமணியின் தையர் கடையில் உட்காந்துக்கிட்டு கண்ணடிச்சா வராத பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் என்ன வந்துடவா போறா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு பின்னாடி நிற்கக்கூடிய மனைவி காந்திமதியை பார்த்த உடனே பயத்தில் வழியிறதா இருக்கட்டும்னு முதல் பாதி முழுக்க சிரிக்க வச்சிருப்பார். அதுலேயும் அவர் லட்சுமி அக்காவின் கதை சொல்லக்கூடிய அழகே தனி. கல்லாப்பெட்டி சிங்காரத்தின் நடிப்பில் மகுடமாக அமைஞ்சது அடுத்து வந்த இன்று போய் நாளை வா திரைப்படம். சராசரியை விட குள்ளம், மெலிந்த தேகம், பார்த்த உடனே பக்குன்னு சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒரு முகம், ஆடு அடித்தொண்டையில் பேசுறது மாதிரியான ஒரு குரல், நகைச்சுவை பாத்திரத்துக்கு ஏற்ற உருவ அமைப்புடைய ஒருத்தர் பயில்வானா நடிக்கிறது சாத்தியப்படுமா? ஆனால் அவருடைய உடல் மொழியும் வசன உச்சரிப்பும் அத்தனை குறைகளையும் ஒட்டுமொத்தமாக தூக்கி சாப்பிட்டும். காமா பயில்வானின் ஒரே சிஷ்யனான சோமா பயில்வானா அந்த படத்தில் வருவார். வெரி குட் வெரி குட், கமான் கமான், குயிக் குயிக், தேங்க்யூ தேங்க்யூ, ஓகே பை ஓகே பை அப்படின்னு சொல்கிற உலுக்கி கண்களை உருட்டி அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டைலே அலாதியானது. டார்லிங் 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 படத்தில் பாக்கியராஜுக்கு அப்பா வேஷம், பணக்கார வேஷம் படக்கூடிய ஏழை வாட்ச்மேன். கேட்கவா வேணும்? ஒரு கட்டத்தில் முதலாளியின் மகள் பூர்ணிமா மனசு மாறி பாக்கியராஜை திருமணம் செய்ய சம்மதிச்சுருவாங்க. அதை பாக்கியராஜின் அப்பாவாகிய கல்லாப்பெட்டி கிட்ட தெரியப்படுத்துறது மாதிரி ஒரு சீனு. அவருடைய காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா அப்படின்னு பூர்ணிமா சொல்கிறப்போ, மாமா நான் மாமா அப்படின்னு வார்த்தைகள் வராமல் சந்தோஷத்தில் நெஞ்சு வலியே சாஞ்சிடுவார். இன்னமும் நினச்சி பார்த்து சிரிக்க தூண்டிய காட்சி தான் அந்த காட்சி. அந்த காட்சியில் கல்லாப்பெட்டியை தவிர வேற யார் செய்திருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு அற்புதமாக அந்த சீன் வந்திருக்காரு. ஒரு காட்சியில் பூர்ணிமாவோட ரூமில் எதையோ தேடக்கூடிய பாக்கியராஜ அவர் பூர்ணிமாவோட சரசத்தில் இருக்கிறார் அப்படின்னு நினச்சி எல்லையில்லாத சந்தோஷமும் பொய் கோபமும் கொப்பளிக்க அவங்க 2 பேரையும் கண்டிக்கக்கூடிய காட்சி அவருடைய நடிப்பு திறனுக்கு இன்னொரு சான்றுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் முதலாளியின் மகள் தன்னுடைய மகனுக்கு தான் அப்படின்னு ஒரு குதூகலம், இன்னொரு பக்கம் பொறுப்பான தகப்பன் தான் அப்படின்றத காட்ட வேண்டிய ஆர்வம். இந்த இரண்டும் கலக்க
துள்ளலோட முன்னும் பின்னும் நடந்து திட்டிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி எடுத்து ஊற்றிக்கிட்டா என்ன, இறங்கி முங்குனா என்ன, எப்படியும் குளியல் ஒன்று தானடா அப்படின்னு இந்த படத்தில் கல்லாப்பெட்டி அடிக்கக்கூடிய பஞ்சுக்கு தியேட்டரில் அப்படி ஒரு சிரிப்பு மழையாம். பாக்கியராஜின் வீட்டு ஓனராக நடித்த அந்த 7 நாட்கள் படத்துலையும் தன்னுடைய தனி சிறப்பை அவர் அந்த படத்தில் பதிவு பண்ணார். வீடு பார்க்க வரக்கூடிய பாக்கியராஜ் கிட்ட அவர் உயர்த்தி கட்டி இருக்கக்கூடிய வேட்டியை கீழே இறக்க சொல்லக்கூடிய காட்சி இயல்பான ஒரு நகைச்சுவைக்கு ஒரு சான்றுன்னு சொல்லலாம். பொண்ணை மட்டும் இல்லை, பொண்ணோட அம்மாவையும் சேர்த்து தள்ளிக்கிட்டு போயிடுவானுங்க அப்படின்ற பயத்தில் பேச்சலர்களுக்கு வீடு கொடுக்க மறுக்கக்கூடிய வீட்டு சொந்தக்காரர் வேடம். சின்ன சின்ன வேஷம் தான் அப்படின்னாலும் கூட தனக்குரிய பாணியில் முத்திரை பதிக்க கல்லாப்பெட்டி தயங்கியதே கிடையாது. இயக்குனர் மகேந்திரனுக்கு சாமி கண்ணு, குமரிமுத்து, வெண்ணிராடை மூர்த்தி. இயக்குனர் பாரதி ராஜாவின் பல படங்கள்ல அவருடைய உதவியாளர்கள் எங்கேயாவது தலைகாட்டிக்கிட்டே இருப்பாங்க. பாலு மகேந்திரா படங்கள்ல பெரியவர் சொக்கலிங்க பாகவதர் அடிக்கடி வருவார். அதே மாதிரி பாக்கியராஜ் சின்ன வேஷம் அப்படின்னாலும் கதையோடு ஒட்டிய பாத்திரங்களை கல்லாப்பெட்டி சிங்காரத்துக்கு தன்னுடைய பல படங்களில் கொடுத்தார். அவரை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட ஒரே இயக்குனர் பாக்கியராஜ் தான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அவர் இயக்கிய சுவர் இல்லாத சித்திரங்கள், ஒரு கை ஓசை, டார்லிங் டார்லிங் டார்லிங், இன்று போய் நாளை வா, இது மாதிரியான படங்கள்ல கல்லாப்பெட்டி ஏற்று நடித்த பாத்திரங்கள் தனித்துவமான நகைச்சுவைக்காக இன்றும் பேசப்படுது. பாக்கியராஜ் காம்பினேஷன் தவிர்த்து அவர் நடித்த மற்ற படங்களையும் நகைச்சுவையோடு கலந்த குணச்சித்திர வேஷங்களில் கச்சிதமாக கலக்கியிருப்பார். காட்சிச்சட்டை படத்தில் கமலை போலீஸ் வேலைக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு பொறுப்புள்ள அப்பாவா நடிச்சிருப்பார். உதயகீதம் படத்துல திருட்டு தொழில் செய்யக்கூடிய கவுண்டமணியின் தந்தையாக அவரை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பார். அப்படி திட்டினதுக்கு பின்னாடி உத்தரத்திலிருந்து தொங்கக்கூடிய கால்களையும் சிந்தி கிடக்கும் சிவப்பு பெயிண்டையும் வச்சு கவுண்டமணி தன்னுடைய கண்டிப்பால தற்கொலை பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு அதிர்ச்சி அடைவார். கவுண்டமணியின் ஜெயில் சிநேகிதத்தை வச்சு செந்தில் கல்லாப்பெட்டி வீட்டில் கண்ணம் வச்சு பொருட்களை களவாடி போனதுக்கு அப்புறம் கட்ன துண்டோட சிறையில் இருக்கக்கூடிய மகனை சந்திக்க வருவார். நல்ல வேலை துண்டை விட்டுட்டு போயிட்டான், இல்லைன்னா என் கதி என்ன ஆகுறது அப்படிம்பார். அதில் கவுண்டமணிக்கிட்ட அவர் பேசக்கூடிய, டேய் எங்கள் இனம் இருக்கே அது கவரிமான இனம், ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோடு இருக்காது, செத்து போகும் அப்படின்னு கல்லாப்பெட்டி சிங்காரம் பேச அதுக்கு கவுண்டமணி சொல்வார், நைனா கொஞ்சம் குனி, தலையை பாரு காஞ்சி போன மைதானம் மாதிரி, ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்துருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை நீ செத்துருக்கணும் என்னைனா அப்படின்னு சிரிக்க வைப்பார். ஒரு படத்தில் காது கேட்காத பாத்திரத்தில் கல்லாப்பெட்டியும் கரிகோல்ராஜ் அப்படின்றவரும் வருவாங்க. சுத்தி பூகம்பமே வந்தாலும் காதுகளுக்கு சத்தமே எட்டாமல் அவங்களுக்குள்ள சந்தோஷமா உரையாடிக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் அதிர்ஷ்டமற்ற செந்தில் எங்க வேலைக்கு போனாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அந்த படத்தில் பண்ணையார் வேஷத்தில் வரக்கூடிய கல்லாப்பெட்டி சிங்காரத்துக்கிட்ட வேலைக்கு சேருவார் செந்தில். சேர்ந்த முதல் நாளே மாங்காயை கடிச்சபடியே இறந்து போயிடுவார் கல்லாப்பெட்டி சிங்காரம். அவர் மனைவி செந்தில் ஆத்திரத்தில் அடி பின்னிடுவாங்க. அந்த மாங்காய் காமெடி இன்றளவும் நினைச்ச உடனே சிரிப்பை வரவழைக்கும். பாண்டியராஜன், எஸ்.வி. சேகர் இந்த 2 பேரும் நடித்த மலையாள ரீமேக் படமான கதாநாயகன் அப்படின்ற படத்தில் அவங்களுடைய வீட்டு உரிமையாளராக அவர் வருவார். கோனார் வேஷத்தில் நடித்த கல்லாப்பெட்டி கிட்ட சேகர் கேட்பார், நீங்கள் தானே கோனார் நோட்ஸ் எழுதுனீங்க, ஏற்கனவே வாடகை தராமல் இழுத்தடிக்கக்கூடிய அவங்களுடைய கிண்டலை கேட்டு கடுப்பாய் திட்டுவார் கல்லாப்பெட்டி. இது மாதிரியான பல படங்களில் சின்ன சின்ன பாத்திரங்களில் அவர் நடித்தார் அப்படின்னாலும் கூட அவருடைய பிரத்யேகமான குரல் அந்த சிறு பாத்திரங்களையும் மிளிர செஞ்சு 80களில் தவிர்க்க முடியாத நகைச்சுவை கலைஞனாக உருவெடுத்த கல்லாப்பெட்டி சிங்காரம் 90களின் ஆரம்பத்தில் தன்னுடைய கலையுலக பயணத்தோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் முடிச்சுக்கிட்டார். 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி சிங்காரத்துக்கு 1990 வெளிவந்த கிழக்கு வாசல் அவருடைய கடைசி படமாக அமைஞ்சது. அந்த படத்தில் அமரர் திரு கல்லாப்பெட்டி சிங்காரம் அப்படின்னு தான் கார்டில் பதிவு பண்ணியிருந்தாங்க. 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி பிறந்து தன்னுடைய நடிப்பு மூலமாக மக்களை சிரிக்க வைத்த அந்த கலை பொக்கிஷம் மகா கலைஞர் கல்லாப்பெட்டி சிங்காரம் 1990ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தன்னுடைய 52வது வயதில் காலமானார். என்ன நேயர்களே, இன்னைக்கு 24 ஃப்ரேம்ஸ் நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகர் கல்லாப்பெட்டி சிங்காரத்தின் வாழ்க்கை வரலாற்றில் சில பக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கலைஞரோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.